திருச்சி காவேரி கரையோரமாக இருக்கிற கல்லணை ரோடு திம்முராய சமுத்திரத்தில் இருக்கிற சுயம்பு நாகமணி தேவி அம்மன் கோயிலில் அமாவாசை அன்னைக்கு யாக வழிபாடு செய்வாங்க. அதில் பார்த்தீங்கன்னா மிளகாய் பரிகாரம்ங்கிறது ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்றதாக இருக்குது. இந்த மிளகாய் பரிகாரம் எதற்காக செய்கிறோம்? அம்பாளுடைய நட்சத்திரம், அம்பாளுடைய அந்த திதி, இவங்க எப்போ தோன்றுனாங்க, இவங்களால இவங்க எந்த சொரூபமாக இங்கே இருக்காங்க அப்படிங்கிறத லாங் வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதோட மட்டும் இல்லாமல் இவங்க சுயம்புவாக உருவாகின இந்த புற்று, அது மட்டும் இல்லாமல் இங்கே நவகிரகம், சப்த கன்னிகள், ஆஞ்சநேயர், மகாலட்சுமி, அதுக்கப்புறம் விநாயக பெருமான், முருகன், அப்புறம் காவல் தெய்வமான முனீஸ்வரர் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த கோவிலில் இருக்காங்க. உற்சவர் அம்பாள் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி அன்னைக்கு ஊஞ்சல் உற்சவத்தில் இருப்பாங்க. ரொம்ப ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த ஒரு புற்றுக்கோயில். ராகு கேது தோஷம் இருக்கிறவங்க, அதே மாதிரி வேலைவாய்ப்பு, திருமண தடை, குழந்தை பேரு, இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த கோவிலில் நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் தான் எனக்கு எல்லாமே கிடைச்சது. ஸோ இந்த கோவிலுக்கு நீங்கள் இந்த பக்கத்து வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கோவிலில் அம்பாளை தரிசனம் பண்ணிட்டு போங்க. இதனுடைய லாங் வீடியோ இந்த வீடியோவுக்கு மேலே கொடுக்குறேன். தயவுசெய்து கிளிக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.